நீங்க நன்மை செய்ய விரும்பியும் நீங்க தீமை செய்றீங்க, நீங்க பாவம் செய்றீங்க அப்படின்னா பாவம் உங்களை ஆளுகை செய்துன்னு அர்த்தம். பாவம் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்குன்னு அர்த்தம். நீங்க இந்த 2 சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. முதலாவது சத்தியம், தேவன் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதாவது பாவத்தை தேவன் பனிஷ் பண்ணிட்டாரு. பாவத்தினுடைய வல்லமை சிலுவையில வலு இழந்து போயிற்று. ஸோ பாவத்துக்கு உங்க மேலையும் என் மேலையும் எந்த அதிகாரமும் இல்லை. 2வது சத்தியம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஒருவேளை கிறிஸ்து உயிர் தெழாம இருந்திருந்தா ஒரு நாள் பாவம் செய்யறது, அப்புறம் 2 நாள் நல்லா இருக்கிறது, திரும்பவும் பாவம் செய்யறது, திரும்ப 2 நாள் நல்லா இருக்கிறது, அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருந்திருக்கும். கிறிஸ்து உயிரோட எழுந்ததுனால அந்த சைக்கிள்ல நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்துல நாம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தான்னு நாம விசுவாசிக்கும் போது அந்த சைக்கிள் பிரேக் ஆகும். ஸோ இந்த 2 சத்தியத்தையும் நீங்க அறிந்து கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியினாலே இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். அது மட்டும் இல்ல, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். So remember, sin has lost its power on cross and sin has no authority over you.